உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். அன்றைக்கு அவர் சொன்னார், அதே நிலைமை தான் இன்றும். இன்றைக்கு தெற்கு தொகுதி தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வடக்கர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், வடக்கர் நல்லவரும் இல்லை நம்மவரும் இல்லை என்று சொன்னார். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த திமுக வடவர்களுக்கு வாக்குரிமையை இந்த ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை வேடிக்கை பார்த்து அனுமதித்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. இந்தி தெரியாது போடா என்று சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம், இந்திக்காரனை வெளியே போடா என்று நாங்க சொல்றோம். பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, ஆரிய எதிர்ப்பு பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரையும், அது இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரையும், இதே பக்கத்துல இந்த கூட்டம் நடந்துருக்கு. 100 மீட்டர்ல இடையர் வீதின்னு ஒரு வீதி இருக்கு. இந்த இடையர் வீதியில பெங்காலிகள் அதிகமா நாங்க இருக்கோம். அதனால இது பெங்காலி வீதின்னு மாத்துங்கன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க. நினைச்சு பாருங்க, திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சியில இருந்தா இப்படி நடந்திருக்குமா? ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் பார்க்கிறோம், நிலத்துல இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்க, பொருளாதாரத்துல இன்னைக்கு வடவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க, நாளை அரசியலும் ஆதிக்கம் செலுத்துவாங்க. எப்படி சொல்றோம்? பாலஸ்தீன நாட்டை பத்தி நம்ம படிக்கிறோம். முழுவதும் யூதர்கள் எப்படி அந்த பாலஸ்தீன நாட்டை அடைந்தார்கள் என்று நம்ம படிக்கும் போது, முதலில் பொருளாதாரத்தை கையில் எடுத்தார்கள், பிறகு நிலத்தை கையில் எடுத்தார்கள், அதன் பிறகு நாட்டை அந்த பூர்வகுடி மக்களிடமிருந்து விரட்டி அடித்து அந்த மக்களை நாடற்றவர்களாக மாற்றினார்கள். அதே போல இந்த கோவை தெற்கு தொகுதியிலும் இந்த சைடு மார்வாடிகள், இந்த சைடு பெங்காலிகள், இன்னைக்கு தமிழர்கள் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நாள் வரையும் இதே இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களால் யாரால வெற்றி பெற்றாங்க? தமிழர்கள் ஓட்டு போட்டா தமிழர்கள் பொருளாதார உதவி பண்ணியா? இல்ல, முழுக்க வட மாநிலத்தவர்கள், மார்வாடிகள், பெங்காலிகள், இவங்க வாக்கு செலுத்தி தான், இவங்க பொருளாதார உதவி பண்ணி தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனா இந்த தேர்தலில் அப்படி நாங்கள் விட மாட்டோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையும் மற்ற தொகுதிகளில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரையும் இது தமிழர்களுக்கும் வடவர்களுக்குமான போராக இந்த தொகுதி இருக்கும். அதை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம், உறுதியாக நிகழ்த்தி காட்டுவோம். இந்த பகுதியில் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம்னு நம்ம சொல்றோம். ஏன் இந்த தலைப்புல இந்த இடத்துல நாங்க கூட்டம் போட்டோம்னா, இந்த இடத்துல நகை தொழில தமிழர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். ஆனால் இன்னைக்கு மார்வாடிகள் கொடிகட்டி பறக்கிறார்கள். தமிழர்கள் தொழிலாளியா, முதலாளியா இருந்த தமிழன் இன்னைக்கு தொழிலாளியா போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ இந்த நிலைமை மாறணும். யாரால மாறணும்? யார் மாத்துவாங்க? யாருமே மாற்ற மாட்டாங்க. பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் வந்தால்தான் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.